நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். என் தமிழ்நாடு. பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொல்லப்பட்ட சிறுமி ஹாசினி குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். இத்தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சிறுமி ஹாசினி பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மிகவும் துயரமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுமி ஹாசினியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர விரைந்து நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த சிறுமி ஹாசினி குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி ஹாசினி படுகொலை செய்த நபருக்கு உச்சகட்ட தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை போரூரை அடுத்த மதனபுரத்தில் சிறுமி ஹாசினி வீட்டிற்கு சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் சிறுமியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஹாசினியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறிய அவர், சிறுமி என்று பாராமல் எரித்து கொலை செய்த நபருக்கு உச்சகட்ட தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடக்கூட முடியவில்லை என்றும் தமிழிசை அப்போது குறிப்பிட்டார். எந்த அளவிற்கு அந்த குழந்தையின் மன உணர்வு நசுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கும் பொழுது என்னால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அது மட்டுமல்ல, எரித்து அந்த குழந்தையை கொல்லும் அளவிற்கு இந்த கொடூரமான உள்ளம் எப்படி வந்தது, இதை இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இத்தகைய குற்றம் செய்பவர்களை எந்த விதத்திலும் பாராபட்சம் பார்க்காமல் உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தமிழகத்தில் தொடரும் பாலியல் படுகொலைகளை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாங்காடு அடுத்த மதனந்தபுரத்தில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஹாசினியின் வீட்டிற்கு சென்ற திருமாவளவன் சிறுமியின் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். சிறுமி ஹாசினியின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஹாசினி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உயர்ந்தபட்ச தண்டனை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மழை வேண்டி கோத்தர் இன பெண்கள் பாரம்பரிய உடையணிந்து மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வினோத வழிபாடு மேற்கொண்டனர். பருவமழை பொய்த்து போனதால் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கடும் வறட்சி ஏற்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. வறட்சியால் விவசாயிகளுக்கும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். இதனால் மழை வேண்டி கொல்லிமலை கிராமத்தில் வசிக்கும் கோத்தர் இன மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். முன்னதாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய பாரம்பரிய உடையை அணிந்தபடி தண்ணீர் எடுத்து வந்து பிரார்த்தனை செய்தனர். பின்னர் அந்த நீரை அங்குள்ள மரங்களுக்கு ஊற்றிய அவர்கள் நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டி வணங்கினர். நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வழிபடுறது பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு இயற்கை செல்வ செழிப்போடு இருக்கணும், மழை வரணும், இந்த விவசாயிகளும் நல்லா பெருகணுன்றதுக்காக இந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் கடும் வறட்சியாக இருந்துருச்சு. இப்போ இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக எங்களுடைய பிரார்த்தனை இயற்கையை வழிபடுறோம். நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி இந்த இயற்கையினால் ஏற்பட பேரிடருக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் சாமியை கும்பிடுவோம். அதை இன்றைக்கி அந்த பூஜை பண்ணியிருக்கோம் எங்கள் கலாச்சாரம் வரை. காதலர் தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து வந்துள்ள ரோஜா உள்ளிட்ட மலர்கள் நெல்லையில் விற்பனைக்காக குவிந்துள்ளன. நாளை காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரோஜா உள்ளிட்ட மலர்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நெல்லை சந்திப்பில் உள்ள பூ மார்க்கெட்டிற்கு பெங்களூரு, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட ரோஜா பூக்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. பலவித வண்ணங்களில் விற்கப்படும் ரோஜா பூக்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இருப்பினும் சமூக வலைதளங்களின் வளர்ச்சியால் இளைஞர்கள் காதலர் தின வாழ்த்துக்களை அதிலேயே பகிர்ந்து கொள்வதால் பூக்களின் விற்பனை வீழ்ச்சியடைந்துள்ளதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை, 5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரம் அருகே மூங்கில் துறையிட்டு அந்த பகுதியில் சித்த மருத்துவராக பணியாற்றி வரும் தேவேந்திரன் என்பவர் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளார்.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட கொள்ளையர்கள் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 50 சவரன் நகை, 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வெளியூரிலிருந்து வீடு திரும்பிய தேவேந்திரன் கொள்ளை சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் அடுத்தடுத்து தம்பதியினர் உயிரிழந்ததை அடுத்து நோயாளிகளின் உறவினர்கள் கட்டாயம் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி, அவரது மனைவி ஆகியோர் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்தனர். தண்டபாணி தம்பதியினரின் பிள்ளைகள் இருவருக்கும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நோயாளிகளின் உறவினர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பன்றிக் காய்ச்சல் தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் சவேந்திரவேல் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருகே பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எடப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பிரேமலதா என்பவர் திருவண்ணாமலை நகராட்சி அலுவலகத்தில் வருவாய் உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பிரேமலதா மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பிரேமலதா இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் இலங்கை அகதிகள் முகாமில் அதிகாரிகள் அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்தக் கோரி கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தயாபரன், உதயகலா தம்பதி கடந்த 2014ஆம் ஆண்டு படகு மூலம் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வந்ததாக கைது செய்யப்பட்டனர். பின்னர் தயாபரன் திருச்சி கொண்டு செல்லப்பட்டு முகாமிலும், உதயகலா 3 குழந்தைகளுடன் மண்டபம் முகாமிலும் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் 1.5 ஆண்டு போராட்டத்திற்கு பின்னர் இருவரும் மண்டபம் முகாமில் சேர்ந்து தங்க வைக்க அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே அதிகாரிகள் தொடர் அச்சுறுத்தல் மற்றும் தொல்லை காரணமாக தயாபரனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகள் கொடுக்கும் தொல்லையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி நிறைமாத கர்ப்பிணியான உதயகலா 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். எங்களோட பாஸ்போர்ட் இண்ட வரையும் கியூ பிரிவில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு எந்த ஒரு நியாயமும் சொல்லாமல் எங்களுக்கு நாங்கள் படகுல வந்த கேஸை போட்டு இண்ட வரையும் எங்களோட வந்து எல்லாரும் விடுதலை செய்தாச்சு. என் கணவர் மனநோயாளி. ஆனால் அதுக்கு மீறி தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணினோம். நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்துக்காண்டி வீட்டோட சேர்த்து வச்சிருக்கிற உணவு கடைக்கு வர்றது, ஃபோட்டோ எடுக்கிறது, நான் இல்லாத சமயத்தில் வீட்டுக்குள்ளே அத்துமீறி போகிறது, காவலாளிகளை உள்ளுக்கு விடுறது, இருக்கிற எஸ்கார்டை உள்ளுக்கு விடுறது, அப்படி தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதால் இன்றைக்கு 3 நாளாக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம். வேலூர் அருகே பாலாற்றில் இறைச்சியின் கழிவுகள் கொட்டப்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் பாலாற்றில் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி ராணிப்பேட்டை நகராட்சி அலுவலகம் முன்பு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை நகராட்சிக்கு சொந்தமான கழிவுப் பொருட்கள் அனைத்துமே எடுத்துன்னு வந்து இங்கே கொட்டுறதுனால எல்லா இடமும் துர்நாற்றம் அடிக்கிறது. இங்கே பழைய வேஸ்ட் பேப்பருங்க, பிளாஸ்டிக் பேப்பருங்க, பழைய மாத்திரைங்க, பழைய குடல்க, இது கழிவுங்க, ஆட்டுது கழிவுங்க, எல்லாமே எடுத்து கொட்டுறதுனால இடத்துல பெரிய துர்நாற்றம் அடிக்கிறதுனால இங்கே எந்த ஒரு சடங்கும் செய்ய முடியாதனால பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவர்களை கைது செய்ய கோரி ஏராளமானோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாரமங்கலத்தை அடுத்த போத்தனூர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவி ஒருவருக்கு அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மாணவி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தவர்களை கைது செய்ய கோரி பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். எனினும் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் தாரமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சொம்ப தூக்கிட்டு மூஞ்சுகளும் வந்தேன் சார். நான் போனதை பார்த்தா சார், வந்ததும் கையை பிடிச்சி இழுத்து கன்னத்துல எல்லாம் பிடிச்சி கீறினேன் சார். நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா சொல்லவும் எங்கள் அம்மாவை அடித்தாங்க சார். இங்கே கேஸ் கொடுத்ததுக்கு எதுவும் எடுக்கலைங்க சார். ஏன்னா அந்த ஊர் தலைவர் அவங்களுக்கு தாங்க சார் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு நான் 3 நாளாக ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க சார். வந்து யாரும் எதுவுமே கேட்கலைங்க சார். இங்கே தாங்க சார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ பெண்களுக்கெல்லாம் என்ன சார் தப்பாக நடந்துக்குவேன், நாளைக்கு இதே மாதிரி வேறு எதுவும் வந்து நடந்துக்க மாட்டேனா சார்?
இது மட்டும் நடவடிக்கை எடுங்கன்னா கண்டிப்பா நான் தீ குளிச்சுட்டு சாவேன் சார். கூவத்தூர் சொகுசு விடுதியில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ சந்திரபிரபாவை மீட்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அவசர மனுவை வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஆனலகன் என்பவர் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவில் எம்எல்ஏ சந்திரபிரபாவை சந்தித்து புகார் மனு அளிக்க சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு சென்றதாகவும் அப்போது அவரை காணவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூர் சொகுசு விடுதியில் எம்எல்ஏ சந்திரபிரபா சிறை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்தது எனவும் எனவே அவரை மீட்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்த மனு நீதிபதி சுப்பையா நிஷாபானு அமர்விடம் விசாரணைக்கு வந்தது. அதில் இம்மனுவை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறிய நீதிபதிகள் வழக்கை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஜவுளி உற்பத்தியாளர்கள் குறைவான ஊதியம் அளிப்பதாக கூறி விசைத்தறி தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளிப்பாளையம் அடுத்த ஆயக்காட்டூர் பகுதியில் 5000க்கும் மேற்பட்டோர் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர்களுக்கு தறிக்கு 1 மீட்டருக்கு ₹7.50 ஊதியம் அளிக்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது திடீரென்று 50 காசுகள் குறைக்கப்பட்டதாகவும் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் முறையிட்டும் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்து ஆயக்காட்டூர் பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நெல்லையில் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் 4000க்கும் மேற்பட்டோர் கைத்தறி சேலைகள் அணிந்து வந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பழையப்பேட்டையில் உள்ள ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் ஆண்டுதோறும் துணிநூல் கைத்தறி தினம் அனுசரிக்கப்படும். இதையடுத்து இந்த ஆண்டு கைத்தறி தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் கல்லூரி மாணவிகள் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் மற்றும் பேராசிரியர்கள் கைத்தறி ஆடை அணிந்து வந்தனர். கைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நெசவாளர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாகவும் கைத்தறி சேலை அணிந்து வந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர். எங்கள் கல்லூரியில் இன்றைக்கி கைத்தறி தினம் கொண்டாடுறோம். இந்த தினத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா கைத்தறி நெசவாளர்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்துட்டு மாடர்ன் மிஷினரிஸில் நம்ம எல்லாருமே கைத்தறி சேலைகளை மறந்துட்டோம். அந்த நெசவாளர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் கல்லூரியிலுடைய எல்லா மாணவிகளும் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த கைத்தறி தினத்தை கொண்டாடுறோம். எல்லா மாணவிகள் எல்லாரும் காட்டன் சாரி கட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ உள்ள காலத்தில் மேற்கத்திய கலாச்சாரத்தினால நிறைய ஃபேன்சி சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ் தான் இப்போ நிறைய பேர் வாங்கி கட்டுறாங்க. அதனால நெசவாளர்களோட குடும்பத்தில் வந்து அந்த தொழில் வந்து பாதிக்கப்படுறதுனால மாணவிகளான நாங்கள் வந்து காட்டன் சாரி கட்டி அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெற்றது.